இனிமேல் ஸ்கூலுக்கே வர போகிறதில்ல. எனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்கிறாரு சார், ரொம்ப திட்டுறாரு. எல்லாரும் முன்னாடி அவமானமாக இருக்குது. இதுக்கா கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா இங்கிலீஷ் சொல்லி தராரு. சிபி, என்னப்பா சொல்கிற? நிஜமாவா? மீனா, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, இன்றைக்கே போய் இங்கிலீஷ் கற்றுக்குறேன். அம்மா, எனக்கு இங்கிலீஷ்லேயே பேசணும்னு ஆசையாக இருக்குமா. சிபி, யாருப்பா அந்த ஸ்டூடெண்ட் புதுசாக இருக்காங்க? சார், எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு சார், இங்கிலீஷே வர மாட்டேங்குதா, அதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க சார். ஓ, இவ்வளோதான் விஷயமா? கவலையப்படாதீங்கம்மா. நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்துட்டிங்களா, உங்களை இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. கவலையப்படாதீங்க, உட்காருங்க, கிளாஸை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். ஸோ ஹாய் எவ்ரிவன். இனிமேல் நம்மளோட சேனலில் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரியான வீடியோஸ் தான் வரும். அதுவும் இந்த கார்ட்டூன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக நாங்கள் இனிமேல் உங்களுக்காக வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வர வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ டுடே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 10 இங்கிலீஷ் நியூ வேர்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு மீனிங் தெரியாத புது வேர்ட்ஸை தமிழில் சொல்லுங்கள். நான் அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பசிக்குது, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். நான் காலையில சாப்பிட்டேன், எப்படி சார் சொல்றது இங்கிலீஷ்ல? காலையில் சாப்பாட்டுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். அப்போது காலையில் சாப்பிட்டேன்றது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அவன் ரொம்ப குறும்புக்காரன், அது எப்படி சார் சொல்கிறது? குறும்புத்தனத்துக்கு இங்கிலீஷில் மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்சீவியஸ். அப்போது அவன் குறும்புக்காரன் அதை சொல்லணும்னா ஹீ இஸ் வெரி மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாது, இது எப்படி சார் பேசுறது? தவிர்க்க முடியாதது அப்படின்றத இன்எவிட்டபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இன்எவிட்டபிள். வீட்டை விட்டு வெளியே போ, அது எப்படி சார் சொல்கிறது? கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறத கெட் அவுட் ஃப்ரம் தி ஹவுஸ். கெட் அவுட் ஃப்ரம் தி ஹவுஸ். நான் ரொம்ப கோவமா இருக்கேன், அது எப்படி சார் சொல்றது? கோவத்துக்கு இங்கிலீஷில் ஆங்க்ரின்னு சொல்லுவோம். அதுவே ரொம்ப கோவமாக இருக்கிறதுக்கு ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொல்லணும்னா ஐ எம் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லணும். நான் ரொம்ப கலப்பாக இருக்கேன், அதுக்கு எப்படி சார் சொல்கிறது? கலப்பாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன் அப்படின்றத டயர்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுவே ரொம்ப கலப்பாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குன்றத எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ எம் எக்ஸாஸ்டட். ஐ எம் எக்ஸாஸ்டட். நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அன்ஹாப்பி அண்ட் ஐ எம் அப்செட். சார், செங்கக்கல்லுக்கு எப்படி சார் சொல்லுவோம் இங்கிலீஷில்? செங்கக்கல்ல இங்கிலீஷில் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்ஸ். அவன் ஒரு படிப்பாளி, அது எப்படி சார் சொல்றது? நர்ட் அப்படின்னா படிப்பாளின்னு அர்த்தம். NERD. நர்ட் அப்படின்னா படிப்பாளின்னு அர்த்தம். அவன் ஒரு படிப்பாளி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ இஸ் அ நர்ட். ஹீ இஸ் அ நர்ட் அப்படின்னு சொல்லணும். சார், உங்கள் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். இன்றைக்கி நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இனிமேல் வரப்போகிற எல்லா கிளாஸ்லேயுமே புதுசாக நிறைய கற்றுக்க போகிறீங்க. ஸோ லீவ் போடாமல் ரெகுலராக கிளாஸ்க்கு வாங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.